இது வந்து கட்டி கூழ். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ இது எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து தயிர் ஆட் பண்ணணும். நம்ம தயிர் போட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை கொட்டி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது நல்லா கலக்கி குடித்தோம்னா இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் நல்லா அந்த கூழ்லாம் குடித்தோம்னா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும், உடம்பே ஃப்ரீயாக இருக்கும். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போது நான் நேற்று கூழ் காய்ச்சிறேன்னா அதுக்கு முன்ன நாளே கேழ்வரகு மாவு வந்து கரைச்சி வச்சிடணும். கரைச்சி வச்சுட்டு அப்புறம் மறுநாள் பச்சரிசி போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வெந்த உடனே அந்த மாவு ஊற்றி கலக்கணும். ஒரு 1/4 மணி நேரம் கலக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கூழ் ரெடி ஆகிடும். மூடி வச்சிடணும். மறுநாள் காலையில் இப்போ நான் பண்ண மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சு தயிர் வெங்காயம்லாம் போட்டு குடிச்சிங்கன்னு வச்சுங்க, அன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, மைண்டும் ரிலீஃபாக இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. உங்கள் மைண்டாக இருக்கட்டும், உங்கள் உடம்பாக இருக்கட்டும், அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, நீங்கள் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கிடச்சிடும்.